மேட்ச் பேச்சு ஆன் கைலாஷ் டாக்ஸ். வெல்கம் டு மேட்ச் பேச்சு ஆன் கைலாஷ் டாக்ஸ். இன்னைக்கு சோலோ பர்ஃபார்மன்ஸ் கூடிய விரைவில் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் ஜாயின் பண்ணிப்பாங்க. பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா பாக்ஸிங் டே டெஸ்ட்டில் இன்னைக்கு டே 3 எப்படி முடிஞ்சதுன்னா இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவான ஹை நோட்டில் முடிஞ்சிருக்கு. காரணம் நிதிஷ் ரெட்டி அண்ட் வாஷிங்டன் சுந்தர் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு 127 ரன் பார்ட்னர்ஷிப் அமைஞ்சுது. அதுதான் நம்ம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்தது. எந்த ஒரு பந்துலையும் அவங்க ரெண்டு பேர் அவுட் ஆயிடக்கூடாதுப்பா அப்படின்னு வேண்டதோட தான் இன்னைக்கு மேட்ச் பார்த்தோம். பக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மேட்ச் அவங்க எடுத்துட்டு போன விதம் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே மெச்சூர்டாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு மேட்ச் ஆரம்பிக்கும் பொழுது டே ஸ்டார்ட் ஆகும்போது 164 ரன் 5 விக்கெட் இழப்புக்கு ஆட வந்தோம். ரிஷப் பந்த் அண்ட் ஜடேஜா ரெண்டு பேரும் களத்தில் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேர் மேலேயும் ஆரம்பத்தில் ஒரு பெரிய ஹோப் இருந்தது. ஆனா பந்த் நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு அவருக்கே உரிய ஸ்டைலில் தான் ஆடினாரு. தப்பில்லை. ஆனா அவர் அவுட் ஆன விதம் இருக்குல்ல, அது ஆஸ்திரேலியா அவங்க விக்கெட்டை எடுக்கல, இவரா விக்கெட் கொடுத்துட்டு போனாரு. த்ரோயிங் த விக்கெட் அவே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயமா சுனில் கவாஸ்கர் ரொம்பவே கோவப்பட்டுட்டாரு. கமெண்ட்ரியில் லைவாவே ரிஷப் வந்து ஸ்டூபிட்னே ஒரு திட்டாரு. அது ஓவர் ரியாக்ஷன் அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம். பட் கவாஸ்கர் மாதிரியான ஒரு லெஜெண்ட் அவர் மேட்சை பார்க்கும்பொழுது ஒரு டிசப்பாயின்மெண்ட் வருது அப்படின்னா அவருக்கு அதை சொல்றதுக்கு உரிமை இருக்கு, தப்பில்லை. ஏன்னா அதுக்கு முந்தின பால் தான் ரிஷப் பந்த் தன்னோட அந்த ஃபேவரட்டான கீழே விழுந்து அடிக்கிற ஷாட் இருக்குல்ல, அதை ட்ரை பண்ணாரு ஸ்காட் போலண்டோட பால்ல. ஆனா அது மீட்டால வயிற்றுலேயே அடி விழுந்தது. அடுத்த பாலும் அதே ஷாட்டை ஆடினாரு. இந்த தடவை தேர்ட் மேன் கிட்ட அது கேட்ச் ஆயிடுச்சு. வழக்கமா லெக் சைடில் போகும், இந்த தடவை இந்த பக்கம் ஆஃப் சைடில் பால் டிராவல் ஆகி நேத்தன் லியோன் கிட்ட அந்த பால் கேட்ச் ஆச்சு. கவாஸ்கர் வந்து பயங்கரமா திட்டினாரு கமெண்ட்ரியில. ஹர்ஷா போக்லே கூட குறிப்பிட்டு அதை ஒரு மாதிரி பூசி முழுக பார்த்தாரு. ரிஷப் பந்த் உள்ள போகும்போது ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இதை பத்தி பெருசா டாக் இருக்காது நம்புறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கவாஸ்கர் குறுக்கிட்டு அவனை இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி கூலாக்கி விட்டுட்டாங்கன்னு வைங்களேன். ஸோ ரிஷப் பந்த் கொஞ்சம் அந்த அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸ்லாம் ஆடுறது அப்படிங்கிறத மாத்திக்கிட்டு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அடாப்ட் பண்ணி விளையாடினாருன்னா நல்லா இருக்கும். இல்லாட்டி என்னன்னா ஒரு 20 ரன் 30 ரன் அப்படிங்கிறது T20 வேணா ஒரு கண்காட்சி மாதிரி இருக்கலாம். ஆனால் டெஸ்ட் மேட்சுக்கு அது எவ்வளவு தூரம் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு சரியா தெரியல. அதனால ரிஷப் பந்த் அந்த விஷயத்தை கொஞ்சம் மாத்திக்கிறது நல்லது அப்படின்னு தான் எனக்கும் படுது. அதுக்கப்புறம் ஜடேஜா கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணாரு, அவரும் அவுட் ஆனாரு. அங்கதான் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து அமைஞ்சது. நிதிஷ்குமார் ரெட்டி வந்து அக்ரெசிவாகவும் ஆடினாரு. ஆனால் அவருடைய அந்த பேட்டிங் வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. அந்த ஸ்ட்ரோக் பிளேலாம் ரொம்பவே நல்லா இருந்தது. அவர் வாஷிங்டன் சுந்தரோட சேர்ந்து ஆடும்பொழுது வாஷிங்டன் சுந்தர் ஒரு முனையில் விக்கெட் விழுகாம மெச்சூரிட்டியோட தடுத்து ஆடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு டிஃபென்சிவ் அப்ரோச்சில் ஆடினாரு. பார்ட்னர்ஷிப்பை நல்லா பேசி பில்ட் பண்ணி அவங்க கொண்டு போனாங்க. அந்த 127 ரன் பார்ட்னர்ஷிப் தான் இன்னைக்கு நம்மளை காப்பாற்றி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபாலோ ஆன் அவாய்ட் பண்ணுற மொமெண்ட் இருக்கு இல்லையா, அது வரும்போது எல்லாருக்கும் அப்பாடா அப்படின்னு ஒரு நிம்மதி வந்தது. அதுக்கப்புறமும் அவங்க கண்டினியூ பண்ணாங்க அப்படிங்கும்போது ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கு. இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி 105 ரன்ல களத்தில் நாட் அவுட்டாக இருக்காரு. கடைசி நேரத்துலையும் ஒரு டிராமா இருந்தது. என்னன்னா அவர் 99 ரன் இருக்கும்போது பும்ரா அவுட் ஆயிட்டாரு. 9 விக்கெட் போயிருச்சு. டிஎஸ்பி சிராஜ் தான் உள்ள வராரு. வந்த உடனே இவர் விக்கெட்டும் எடுத்துட்டாங்கன்னா 99 ரன்ல ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்துடும். அதாவது இவ்வளவு தூரம் உழைச்ச அந்த பையனுக்கு உரிய ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் எல்லாத்துக்குமே இருந்தது. அந்த மாதிரியான ஒரு மொமெண்டா மாறிடுமோங்கிற ஒரு திக்குன்னு எல்லாருக்கும் மனசுக்குள்ள இருந்தது. ஆனா டிஎஸ்பி சிராஜ் வந்து கவனமா அந்த பாலை தடுத்தாடி அந்த ஓவரை சமாளிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டி வந்து ஒரு 4 அடிச்சு தன்னோட செஞ்சுரியை ஃபினிஷ் பண்ணாரு. அவங்க அப்பா க்ரௌடில் அவரை ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிட்டே இருந்தாங்க. ரொம்பவே எமோஷனல் மூமெண்ட்டாக இருந்தது. ஏன்னா எவ்வளோ தூரம் ஒரு ஜேர்னி அவங்க கடந்து வந்திருப்பாங்க இல்லையா. சாதாரண ஒரு ஃபேமிலியிலிருந்து இவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு பிக் ஸ்டேஜில் இந்தியன் டீமை காப்பாற்றுற ஒரு ரோல் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 21-22 வயசு பையனுக்கு கிடைக்குது அப்படின்னா அது பெரிய வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பை புரிஞ்சுக்கிட்டு மெச்சூரிட்டியோட அந்த பையன் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அது நிச்சயமாக அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். அந்த மொமெண்ட்டில் ஆடம் கில்கிறிஸ்ட் தான் போய் அவங்க அப்பா கிட்ட பேசினார் மேட்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். ஏன்னா இன்னைக்கு மேட்ச் வந்து பேட் லைட் காரணமாக கொஞ்சம் முன்கூட்டியே முடிச்சுக்கப்பட்டுச்சு. ஆடம் கில்கிறிஸ்டும் மைக்கேல் வானும் போய் தான் சேனல் சார்பாக அவங்க அப்பாட்ட இன்ட்ராக்ட் பண்ணாங்க. அப்போது கில்கிறிஸ்ட் ஆஸ்திரேலியாவோட லெஜெண்ட் இல்லை, அவரு போய் ரொம்ப பொலைட்டாக அவங்க அப்பாவை அப்படியே அகாமடேட் பண்ணி நிறைய கேள்விகள் வந்து கேட்டார். அதுக்கும் அவங்க அப்பா வந்து ரொம்ப எமோஷனலாக பதில் சொன்னார். அப்படி இல்லை சார், ரொம்ப டென்ஷன் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த யதார்த்தமான பேச்சு இருக்கு இல்லையா, அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த மொமெண்ட் அப்படி இருக்கு. இன்னொரு சைடு கான்ட்ரவர்ஷியலா அப்படின்னு பார்த்தா விராட் கோலியை ஆஸ்திரேலியன் கிரவுட் பூ பண்ண விதம், அதாவது கிண்டல் பண்ண விதம் வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒன்றா தான் இருந்தது. ஏன்னா அவங்க திரும்ப ஒரு சாண்டிங் மாதிரி கத்திட்டே இருந்தாங்க, கோலி இஸ் அ வேங்கர் அப்படின்னு. வேங்கர் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா நிறைய பேர் அந்த வார்த்தை க்ரௌடாக கத்தும்பொழுது கோரஸ் சாண்ட் வந்து நிறைய நேரத்தில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு நமக்கு தெளிவாக புரியாது. அந்த வேங்கர் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒயிட் டாக் அப்படின்னு சில பேர் அப்படி கேட்டுச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டு சோஷியல் மீடியாவில் எழுதிட்டு இருக்காங்க. பட் நம்ம அதை கவனிச்சு பார்க்கும்பொழுது வேங்கர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. வேங்கர் அப்படின்னா இங்கிலீஷில் என்ன அர்த்தம்னா அது ஒரு சீப்பான வார்த்தை தான், கெட்ட வார்த்தை அப்படின்னு எக்ஸாக்டா சொல்ல முடியாது. பட் ஒருத்தரை இழிவுபடுத்துகிற வார்த்தை தான் அது. அதற்கான அர்த்தம் ஒரு சுய இன்பம் காணக்கூடிய நபர் அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம்.
கோலி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையால கிண்டல் பண்ணப்படுற அளவுக்கு அல்லது வெறுப்பை காமிக்கப்படுற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டா, சாம் கொன்ஸ்டாஸோட ஒரு தோளோட தோல் முட்டிக்கிட்டார் இல்லையா, அந்த ஒரு சம்பவத்துக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஆஸ்திரேலியன் கிரவுட் கோலிக்கு கொடுக்குறாங்க. ஆஸ்திரேலியன் மீடியாவும் கொஞ்சம் ஓவர் போர்டா போய் கோலி அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா க்ளோன் கோலி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கோமாளி கோலி அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்லைனோட ஆஸ்திரேலியா மீடியாவில் ஆர்டிகல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட சோஷியல் மீடியாவில் வருது. சம்மந்தப்பட்ட அந்த மேகசின் வந்து உண்மையிலேயே ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேகசினா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. அது ஆஸ்திரேலியாவில் வாழ்றவங்களை கேட்டால் தான் தெரியும். ஆனால் கோலிக்கு இப்படிப்பட்ட ஒரு அவமானம்லாம் ஏன் ஏற்படுது? ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, கோலிக்கு இது தேவைதான், சம்பந்தம் இல்லாம ஒரு சின்ன பையன் கிட்ட போய் ஒரு முட்டிக்கிட்டார் இல்லையா, மெச்சூரிட்டியோட நடந்திருக்கணும் இல்லையா அப்படின்னு ஒரு தரப்பு வைக்கப்படுது அந்த வாதம். அது ஒரு விதத்துல கரெக்ட் தான். கோலி கொஞ்சம் மெச்சூர்டா அந்த சிச்சுவேஷனை கடந்திருக்கலாம். ஆனா இதை நம்ம ஒரு ஆஸ்திரேலியன் பெர்ஸ்பெக்டிவோட நீங்க பார்க்கணும். ஏன்னா ஆஸ்திரேலியா எப்பவுமே அக்ரஷன் அப்படிங்கிறது எங்களுடைய பாரம்பரிய சொத்து, அதை நாங்க தான் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டியோட மூவ் ஆகக்கூடிய ஒரு டீம் தான். கோலி வந்து இதுக்கு முன்னாடியும் ஆஸ்திரேலியன் கிரவுட் இப்படி ரியாக்ட் பண்ணும்போது அதுக்கு பதிலடி கொடுத்துருந்திருக்காரு. கோலி வந்து லவ்ஸ் அக்ரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது என்ன தூண்டி விடணும், தூண்டி விட்டாதான் நான் வந்து ரியாக்ட் பண்ணி என்னோட செல்ஃபை வந்து நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோட டிராவல் ஆகிற பர்சன் தான் விராட் கோலி. இந்த சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட யாரோ ஒரு பிளேயர் இன்டர்வியூ கொடுத்தாரு, எனக்கு டப்புனு இப்போ பேர் மறந்து போச்சு. கோலி கூட நீங்க பேசாம இருக்கணும், ஏன்னா கோலி கிட்ட நீங்க பேசி அவரை சீண்டி விட்டு வார்த்தை ஏதாவது ட்ரிகர் பண்ணி விட்டீங்கன்னா அங்கிருந்து தான் அவர் லோல இருந்தா கூட பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பாரு, அவர் கண்டுக்காம விட்டீங்கன்னா அவர் லோவாவே இருப்பாரு அப்படின்னு கூட யாரோ சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் விராட் கோலி. அதனால அவர் போய் அந்த சாம் கொன்ஸ்டாஸ் கிட்ட தோல்ல லைட்டா இடிச்சுக்கிட்டாரு. அது அந்த பையனும் வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இது கிரிக்கெட்ல நடக்கிறது தான் அப்படின்னு பதில் கொடுத்திருக்காரு. மேபி அந்த பையனோட மெச்சூரிட்டி அப்படின்னு கூட அதை எடுத்துக்கலாம். பட் கோலி பண்ணது அப்படி பெரிய கொலக்குத்தமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இது ஆன் ஃபீல்டுல இதை விட மோசமான நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. கோலி ஒரு அக்ரஷனை ஆன் ஃபீல்ட்ல காமிச்சாரு. அதுக்கு அவருக்கு 20% மேட்ச் ஃபீல ஃபைனும் போட்டிருக்காங்க, ஒரு டிமெரிட் பாயிண்ட்டும் கொடுத்திருக்காங்க. அதோட அந்த பஞ்சாயத்து முடிஞ்சது. ஏன்னா இந்த சம்பவத்தை பத்தி சாம் கொன்ஸ்டாஸ் கிட்ட கேட்கும்போது அவர் மெச்சூர்டா பதில் கொடுத்திருந்தாரு. களத்துல இருந்த இன்னொரு ஆள் யாரு அப்படின்னு கேட்டா உஸ்மான் கவாஜா. அவர்கிட்டயும் இதை பத்தி சேனல்காரங்க போய் கேட்டாங்க மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம். அதுக்கு உஸ்மான் கவாஜா வந்து எக்ஸாக்டா என்ன பேசிக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல, பட் அதை ஒரு மாதிரி நான் சால்வ் பண்ணி விட்டேன் உள்ள போய். ஏன்னா கோலியை அண்டர் 19 காலத்துல இருந்து எனக்கு நல்லா தெரியும், எங்களுக்கு நல்ல ரேப்போ இருக்கு, நான் போய் கோலி கிட்ட பேசி விடுதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி சமாதானப்படுத்தி விட்டேன் அப்படின்னு சொன்னாரு. என்ன நடந்தது, நீங்க என்ன போய் பேசுனீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு உஸ்மான் கவாஜா மெச்சூர்டா ஒரு பதில் கொடுத்திருந்தாரு. என்னன்னா, ஆன் ஃபீல்டில் நடந்தது அங்கேயே விட்டுருங்க, இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, அது அங்கேயே இருக்கட்டும், அதை அப்படியே விட்டுறலாம், பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் கவாஜா அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொன்னாரு, மேபி அந்த ஹோஸ்ட் கிட்ட சொன்னாரு. அதையும் ஒரு விதமான மெச்சூரிட்டியா தான் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான மெச்சூரிட்டியை டிபிக்கல் ஆஸ்திரேலியன் கிரவுடு கிட்ட நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா கிரவுட் அப்படிங்கும்போது மாப் மென்டாலிட்டியோட தான் இருக்கும். பிளேயர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப இயல்பாக தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் மீடியா இதை ஊதி பெருசாக்குது. போன மேட்ச்ல டிராவிஸ் ஹெட்டுக்கும் முகமது சிராஜுக்கும் நடுவில் ஒரு சின்ன அக்ரெசிவ் மூவ்மெண்ட் இருந்தது, உரசல் இருந்தது. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களே வட சென்னை படத்தில் வர மாதிரி காம்ப்ரமைஸனா ஆகிட்டாங்க. ஆனால் மீடியா இது அப்படியே எடுத்துட்டே போகுது. இப்போ க்ளோன் கோலி அப்படின்னு எழுதுது இல்லையா, அதை படிச்சுட்டு வரக்கூடிய கிரவுட் என்ன பண்ணுன்னா, ரைட்டு கோலியை மீடியாவில் எழுதிட்டாங்க, இப்போ நம்மளும் நம்ம பங்குக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாப் மென்டாலிட்டியோட யாரோ ஒருத்தர் ஒரு வார்த்தையை ஒரு சாண்டா சொல்லும் பொழுது அவர் கூட வந்தவங்க ஒரு 4 பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து கோரஸ் கொடுக்க செக்ஷன் ஆஃப் ஒரு கிரவுடே வந்து பெருசா அதை கோரஸா சொல்லுது அப்படின்னா அது தப்பான ஒரு விஷயம் தான். இது ஐபிஎல் மேட்சஸ்லயும் சில நேரத்தில் நடந்திருக்கு, இல்லன்னு சொல்ல முடியாது. இந்த மாப் மென்டாலிட்டி வந்து சோஷியல் மீடியாலயும் ரொம்ப அதிகமா இருக்கு. இதோட விளைவு தான் இப்படி ஒன்று பண்ணுனா இது வைரல் ஆகும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த எண்ணத்தோட கூட இதை அவங்க செயல்படுத்தி இருந்திருக்கலாம். இதை இப்படி நம்ம பார்த்துக்கலாம். மற்றபடி இப்போ கோலி பண்ணது முழு தப்பு அப்படின்னோ இல்ல கோலி என்ன பண்ணாலும் சரின்னு ஒரு பேட்ரியாட்டிசம் ஆங்கிளோடய அதை நம்ம எடுத்துட்டு போக வேண்டாம். ஆனா கிரிக்கெட் அப்படின்னா இந்த மாதிரியான மசாலா விஷயங்கள் எல்லாம் சுத்தி நடக்கத்தான் செய்யும். கவாஸ்கர் இதுல ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணா சரி, நம்ம பண்ணா தப்பு அப்படின்னு தான் இங்க இருக்கிற மீடியா வந்து எப்பவுமே எழுதுவாங்க ஆரம்ப காலத்துல இருந்தே. இதை இந்தியன் மீடியாவும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கவாஸ்கர் சொல்லியிருக்காரு. அதனால நம்மளும் இது ஓகே, அங்க ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கு அவ்வளவுதான், மற்றபடி இதனால நம்ம கோலியை வெறுக்கணும் இல்ல கோலி வந்து பெரிய மனுஷ தன்மையா நடந்திருக்கணும், சின்ன பையன் கூட மோதிட்டாரு அப்படின்னா வந்து ரொம்ப பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்ப்போம், இன்னும் மேட்ச் இருக்கு, 2 நாள் மேட்ச் இருக்கு. இந்தியாவுக்கு கம்பேக் கொடுக்கறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு. இப்போதைக்கு 116 ரன்கள் நம்ம பின்தங்கி இருக்கோம். நாளைக்கு வந்த உடனே நிதிஷ் ரெட்டி 105 ரன்ல இருக்காரு, மேபி ஒரு 20-25 ரன் ஆட் ஆகலாம். இல்ல சிராஜ் வந்து இன்னுமே பார்ட்னர்ஷிப் கொடுத்தாருன்னா இன்னுமே நம்ம அந்த லீடை வந்து கம்மி பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்க பேட் பண்ண வருவாங்க. ஒரு நல்ல பவுலிங் ஸ்பெல் நமக்கு அமைஞ்சதுன்னு வைங்களேன், பும்ராக்கு யாராவது நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா சீக்கிரமா ஆஸ்திரேலியா விக்கெட்ஸை நம்ம எடுத்து இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நோக்கி நம்ம பயணிக்கலாம். தொடர்ந்து பாருங்க, இது மேட்ச் பேச்சு ஆன் கைலாஷ் டாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைலாஷ் டாக்ஸ். ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் எபிசோட் விரைவில்.